இவன் வேலைக்கே போகாம பட்ட பகல்லே குடிச்சிட்டு இருப்பான். அப்ப இவனை தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணுமே வருவா. இவன் கையில பாட்டில பார்த்ததும் அதை வாங்கி கீழே போட்டுட்டு இவனை ஒரு இடத்துக்கு கையோட இழுத்துட்டு போவா. எங்க போறான்னு பார்த்தா, நான் அவன் கூட வாழ ஆசைப்படுறேன், கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்லுவா. அதை கேட்ட பிறகு இவனுமே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். கொஞ்ச நாளாவே இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இவன் குடியை மட்டும் விடவே மாட்டான். இந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கும் போது கூட ஒத்தாசையா அந்த பொண்ணு கூட இல்லாம எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த பொண்ணு அதை பார்த்து கோவப்படாம மேல ரொம்ப பாசமா இருக்கா. தினந்தோறும் இவனை அந்த பொண்ணு தான் எழுப்பி விடுவா. ஆனா அவன் எழுந்த உடனே அந்த பொண்ணு கிட்ட போய் பேசாம ஒளிச்சு வச்சிருந்த பாட்டில ஓபன் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவான். அவன் இப்படியே இருக்கனால ஒரு நாள் நைட் அந்த பொண்ணுக்கு பயங்கரமா வலி ஏற்பட்டுரும். சைடுல இருக்க தண்ணியை கூட இந்த பொண்ணால எடுத்து குடிக்க முடியல. சரியான நேரத்துல இந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்தனால தான் அந்த பொண்ணை காப்பாத்த முடிஞ்சிச்சு. அது எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இவன் ரொம்ப அசால்ட்டா குடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வருவான். அந்த பொண்ணோட அப்பா அம்மா அவனை போட்டு பயங்கரமா திட்டுவாங்க. ஆனா இவங்க திட்டுறது எதுவுமே அவனுக்கு தெரியாது. சாப்பாடு எங்கன்னு தான் கேட்பான். இப்ப அடுத்த நாள் காலையில ஆகும் போது இவன் ரொம்ப நேரமா தூங்கிட்டே இருப்பான். அதை பார்த்து அந்த பொண்ணுமே அவனை எழுப்ப அவன் மேல தண்ணி தெளிப்பா. ஆனா அவன் எந்திக்கவே மாட்டான். அதை பார்த்த ஒரு பாட்டியுமே அவன் இறந்து போயிட்டான்னு சொல்லுவாங்க. அதை இந்த பொண்ணால ஏத்துக்க முடியாம பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறா. அவனுக்கு இப்ப செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா அவன் கண் முழிச்சுக்கிறான். ஆனா அவன் பேசுறது சுத்தி இருக்க யாருக்குமே கேட்காது. எவ்வளவுதான் கத்தி பார்த்தாலுமே அவங்க எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் பந்தல் கட்டுறது, ஒரு பக்கம் எல்லாருமே உட்காந்து அழுவுறது அப்படின்னு இவனை சுத்தி தான் எல்லாருமே இருப்பாங்க. ஆனா அவன் பேசுறது யாருக்குமே கேட்காது. கடைசியா இப்ப இவனை எரிக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போவாங்க. அப்ப இவன் மேல கட்டையில வச்சு எரிக்க போகும்போது கூட முழிச்சுதான் இருப்பான். ஆனா இப்ப இவனை எரிச்சிருவாங்க. பார்த்தது எல்லாம் அவனோட கனவா இருக்கும். ஆக்சுவலா உண்மையாலுமே இவன் கூட சுத்துற ஒரு ஃப்ரெண்டு தான் இறந்து போயிருப்பான். அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் போது சுத்தி இருக்க எல்லாருமே அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் ஓரமா அவனை கூட்டிட்டு வந்து குடிக்க கொடுப்பாரு. உடனே அதை கையில வாங்கிட்டு குடிக்க மனசு இல்லாம கீழே போட்டுருவான். இந்த குடியால தான் அவனோட ஃப்ரெண்ட் இறந்து போயிட்டாங்கன்னு இவனுக்கு நல்லாவே புரியுது. இப்ப வீட்டுக்கு போயிட்டு வேறொரு கோணத்துல சுத்தி இருக்க எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறான். தன்னோட மனைவி கிட்ட கூட இப்ப அன்பாவும் அக்கறையாவும் நடந்துப்பான். தயவு செஞ்சு நீங்க குடிக்காம உங்களோட குடும்பத்தை போய் நல்லா பாத்துக்குங்க.